என்ன தமன்னா, ருத்ரா வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஆள் பேச்சு மூச்சே காணோம். எந்த ரிசல்ட்டும் தெரியல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொன்னார் சித்தப்பா. அதனாலதான் நானும் செம்ம கடுப்புல இருக்கேன். அந்த பொம்மை அங்கதான் இருக்காங்கிறது எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. அவதான் நீங்க என்ன செஞ்சாலும் அதை நடக்க விடாம மொத்தத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. என்ன ருத்ரா, நீங்க தானே சொன்னீங்க அவளுக்கு எந்த சக்தியும் இல்லன்னு. இப்ப என்னடானா இப்படி சொல்றீங்க? அந்த விஷயத்துல நீலி என்ன ஏமாத்திட்டா. அப்போ அந்த ராணியை நம்ம குறிச்ச தேதிக்குள்ள காலி பண்ண முடியாதா? அவளுக்கு சக்தி இருக்கா? இல்ல தமன்னா, அந்த பொம்மைக்கான இறுதி நாளை நான் குறிச்சிட்டேன். என்னாச்சு சித்தப்பா? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த பொம்மி தான் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்காளா? இன்னும் அவளோட ஆட்டம் அடங்கலையா? ஆமா சித்தப்பா, அந்த பொம்மி முன்ன விட விஸ்வரூபம் எடுத்து ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. அதுதான் எப்படின்னு எனக்கும் புரியல. ஆனா ஒண்ணு, நாளைக்கு ருத்ராவை களத்துல இறங்கி பொம்மிய காவு வாங்க போறாரு. பொம்மிக்கு கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. அவளுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது? இல்லையா? என்னது? ஆமாவா? என்னக்கா இந்த ஒலப்பு ஒலப்புற? நீ என்னத்துக்கோசரம் இப்படி ஒலப்புற? அக்கா என்னத்துக்கோ பிளான் போட்டுருச்சு. இதாண்டு இருந்து வேற மாதிரிதான் உண்மையை வாங்கி ஆகணும். பாப்பாக்கா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்னதான் நடந்துச்சு? பாப்பாக்கா, நான் என்ன கேட்டேன், நீங்க என்னடா டெட் சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன பாப்பாக்கா, ஸ்கூல்ல எதுவும் பஞ்சாயத்தா? போன அன்னைக்கே உங்க வேலைய காட்டிங்களா? ஏ ராணி, எதுக்கு இப்ப தேவையில்லாம என்னையே துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்ல பாப்பாக்கா, நீங்க காரணம் இல்லாமலாம் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, அதனால தான் கேட்டேன். அதுக்கு என்னத்துக்கு இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்கிறீங்க? கோவப்படாதீங்க பாப்பாக்கா. ஒரு ராணி கேட்க சொல்லிருங்க. இன்னத்துக்கோசரம் ஸ்கூலுக்கு போனீங்க. உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா நாளைக்கு நீயும் என் கூட ஸ்கூலுக்கு வா. என்னது? நானா? என்ன பாப்பாக்கா, இந்த வயசுல நான் ஸ்கூலுக்கு வந்தா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்வாங்க? சொல்லுங்க பாப்பாக்கா. ஒன்னையும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றத கேட்டுக்கன்னு கம்முன்னு நீ ஸ்கூலுக்கு வர வழிய பாரு. என்ன புரியுதா? என்ன பாப்பாக்கா, என் பாசி எப்படி பொழந்து கட்டுறீங்க? சரி இப்ப சொல்லு, வருவியா மாட்டியா? என்ன பாப்பாக்கா, நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்ட அப்புறமும் நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வரேன். அங்க உனக்கு ஒரு பெரிய வேலை காத்துட்டு இருக்கு. என்ன பாப்பாக்கா சொல்றீங்க? எனக்கு வேலையா? நீங்க சொன்னா ஓகே தான்க்கா. நீங்க சொன்ன மாதிரியே நான் நந்துகிறேன். ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் கதவை தரங்க. கதவை தரங்க சார். கதவை தரங்க. விடுங்க சார், கெஞ்சி கேக்குறோம். யாரையும் உள்ள விட முடியாது. கிளம்புங்க. எதா இருந்தாலும் ரோட்ல போய் ஏத்துங்க. உள்ள விட முடியாது. இறங்கயா. என்ன உங்க வீடு நினைச்சீங்களா? இஷ்டப்பட்ட நேரத்துல திறக்கிறதுக்கு தள்ளி போங்க எல்லாம். ப்ளீஸ் சார், எங்களை மெழுகுவத்தி ஏத்த விடுங்க. ப்ளீஸ் சார், எங்களை உள்ள விடுங்க. எவ்வளவு நேரம் உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் சொல்லுங்கம்மா, போங்கம்மா.
ஏனையா நீங்க தரங்கயா, கெஞ்சி கேக்குறியா, எங்களை உடுகையா உள்ள. என் பொண்ணு கடைசியா செத்த இடத்துல மெழுகுவத்தி ஏத்த வந்திருக்கையா, கதவை தரங்கய்யாயோ. இங்க பாருங்க, இன்னைக்காவது நீங்க குடிக்காம வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தீங்கன்னா நம்ம பொண்ணு சந்தோஷப்பட்டிருப்பா. நீங்க இன்னைக்கு கூட குடிச்சிட்டு வந்ததுனால தான் நம்ம பொண்ணு நம்மள பார்க்க கூட விரும்பல. அதனாலதான் இப்படி எல்லாரும் சேர்ந்து நின்னு நம்மள உள்ள கூட அனுப்ப மாட்டாங்க. என்னடி நீ புரியாம பேசிட்டு இருக்க? நான் கனவை சுமந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்டி. என் பொண்ணை எவ்வளவு பெரிய ஆளாக்கணும், கலெக்டர் ஆக்கணும்னு கனவு கண்டேன்டி. அவளை பெரிய லெவல்ல வாழ வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டாளே. ஐயோ. போயிட்டேடா, நீ போயிட்டல்ல. இன்னைக்கு உனக்கு மெழுகுவத்தி ஏத்த கூட எனக்கு வழி இல்ல. ஐ எம் வெரி சாரிடா. நீ கோச்சுக்காத, சரியா? என்ன பாப்பா, ஸ்கூல்ல எது பிரச்சனை போல இருக்கே? சரி வா, போய் என்னன்னு பாப்போம். சார், அங்க பாருங்க, கலாட்டா பண்ணுச்சு அந்த பாப்பா வருது. ஏதாவது ஒரு வண்டியில விழுந்து என் உயிரை மாச்சிக்க போறேங்க. பாப்பா, நேத்து ஒருத்தவங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்ல, அவங்க இந்த லேடி தான். மேடம், என்ன பிரச்சனை? சார், நீங்க யார் சார்? மேடம், நேத்து நான் தான் உங்களை ரோட்ல சூசைட் பண்ண விடாம தடுத்தேன். ஏன் சார் என்ன காப்பாத்துனீங்க? நான் நேத்தே செத்து போயிருக்கலாம். என் குழந்தை இந்த ஸ்கூல்ல தான் படிச்சா. இங்க ஒரு விபத்துல இறந்து போயிட்டா. அவ இறந்ததுக்கு அப்புறமும் நான் லாயரா இருந்தும் கூட அவ சாவுல என்ன தப்பு நடந்துச்சுன்னு என்னால வெளியில கொண்டு வர முடியல. நான் ஒரு வேஸ்ட் சார். நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன மேடம் சொல்றீங்க? இந்த ஸ்கூல்ல இவங்க கட்டின பில்டிங்ல எதுவுமே சுத்தமா சரியில்லை சார். அதனாலதான் என் குழந்தையோட சேர்த்து 5 உயிர் போயிடுச்சு சார். சார் சார், அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். பிரச்சனை ஆயிடுச்சு? ஆமா சார். என்ன ஆச்சு சார்? எல்லா கூட்டமும் கலைஞ்சு போன்னு பார்த்தா அப்படியே உட்காந்துட்டாங்க சார். ஐயோ, உட்காந்துட்டாங்க? ஆமா சார். வாயா, என்னன்னு போய் பாப்போம். வாங்க சார், வாங்க சார். யோ, அவங்க எல்லாத்தையும் எழுப்பிடியா? சரிங்க சார். யோ, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. அம்மா, எழுந்துரு. யோ, எழுந்துறியா? நகர மாட்டோம். இங்கிருந்து நாங்க நகர மாட்டோம். இவங்களுக்கு தேவையான நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டோம். எங்களுக்கு துணையா இறந்து போன குழந்தைகளோட ஆத்மா இருக்கு.
இங்க பாருங்க, இப்ப எனக்கு புரியுது. நீங்க இதை சும்மா பண்ணல, ஒரு பெரிய அமௌண்ட ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட இருந்து வாங்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது நடக்கவே நடக்காது. கரஸ்பாண்டன்ட பொறுத்த வரைக்கும் இப்படி குழந்தைங்களுக்கு கல்விங்கிற ஒரு விஷயத்த ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்காரு. யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு அவரை போய் அச்சுறுத்தல் பண்ணி இப்படி காசு வாங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயம். எது அநியாயம் எது நியாயம்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் சார். ஹலோ, பிரஸ் கிளப்புங்களா? சார், நான் சித்தார்த் பேசுறேன். சார், இங்க சித்தார்த்துங்கிறது நான் தான் மேடம். நான் சொன்னேன்ல, பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் அவங்க எல்லாம் இவங்க தான். இறந்து போன குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்த கூடாதுன்னு இந்த ஸ்கூல் நிர்வாகம் மறுக்குது. அவங்க மேல தப்பு இல்லைன்னா எதுக்காக மறுக்கணும்? தயவு செஞ்சு இவங்க எல்லார்கிட்டயும் பேட்டி எடுத்து இதை வெளி உலகத்துக்கு கொண்டு போங்க. அப்பதான் இவங்க பண்ற அராஜகம் வெளியே தெரியும். சரிங்க சார். சார், அவங்கள அடிச்சு விரட்டிடுவா சார்? யோ, அவங்க மேல கைய வச்சனா அவ்வளவுதான். நாரிடு நம்ம பொழப்பு. வாயை மூடிட்டு கம்முன்னு போய் வேடிக்கை பண்ணு போ. ஓகே சார், போ. போங்க, ஒரு இடம் விடாம தரவா செக் பண்ணுங்க. எஸ் மேடம். எல்லாம் நில்லுங்க. என் பர்மிஷன் இல்லாம எங்கேயும் போக முடியாது. எங்க போறீங்க எல்லாரும்? அதெல்லாம் முடியாது. இதுக்கெல்லாம் நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். அமைதியா உட்காருங்க. என்ன மேடம் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன நீங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் நாங்க ரைட் பண்ணணும்ங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. யாரோட பெர்மிஷனும் எங்களுக்கு அவசியம் இல்ல, புரியுதா? போங்க, எல்லாரும் உள்ள போய் தரோவா செக் பண்ணுங்க. எஸ் மேடம். போங்க. மேடம், இங்க இருந்து எந்த ஒரு எவிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி மட்டும் கிடைக்கலன்னு வைங்க, அப்புறம் நீங்க தான் மேடம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நடந்தது முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்ட். உங்களுக்கு புரியுதா இல்லையா? கூல் 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 கூல். அவங்க முதல்ல தேடி முடிக்கட்டும். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. முதல்ல உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க. உள்ள எதுவுமே கிடைக்கல மேடம். எதுவும் கிடைச்சதா? சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல மேடம். பாத்தீங்களா மேடம், நான் சொல்லல, என் கைகள் கரைபடியாத கைகள் மேடம். என்ன அசிங்கப்படுத்த நினைச்சு யாரோ உங்களை தூண்டி விட்டதுனாலதான் இங்க நீங்க வந்திருக்கீங்க. புரியுது மேடம். அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா உங்களை தூண்டி விட்டுருக்காங்க. என்கிட்ட பணம் புடுங்க பாக்குறாங்க, அதானே? என்ன மேடம், அதுக்கு போய் நீங்க தோண போறீங்களே? ச்சே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இத பாருங்க, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். இத பாருங்க, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீங்க பேசக்கூடாது. தர்ஷினி, இவ்ளோ நேரம் சாரோட
ஒய்ஃப் குழந்தைங்களோட டீடைல்ஸ் இன்டர்நெட்ல பாத்தீங்கல்ல, இப்போ அந்த பிரைட்டியோட டீடைல்ஸ் இன்டர்நெட்ல பார்த்து அந்த பாஸ்வேர்டை போட்டு பார்க்கலாமே. இதோ பாக்குறேன் மேடம். மேடம் இருக்கு மேடம், பிரைட்டின்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கு. அவங்க டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டா போட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நோ 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 மேடம், நீங்க எதையோ பண்ணி ஹேக் பண்ணிருக்கீங்க. ஆமா, நீங்க என் லாக்கர் உடைச்சிருக்கீங்க. என்ன யானி, ச்சே. ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு, பொண்டாட்டி பிள்ளைங்களோட நம்பரை பாஸ்வேர்டா வைக்காம ஏதோ ஒரு இங்கிலீஷ் டீச்சரோட, ச்சே, சொல்லவே வாய் கூசுது. சரி சரி, இதுல என்ன இருக்குன்னு பாக்குறேன். என்னமோ ஒண்ணும் இல்லன்னீங்க. இடிச்சு போன கட்டடம் சம்பந்தமா இவ்ளோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுவே போதும் உங்களுக்கு எதிரா பேசுறதுக்கு. இதெல்லாம் அந்த கேஸோட விஷயத்தை பத்தின டீடைல்ஸ். இத வச்சாலும் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அத நீங்க கோர்ட்ல வந்து பேசிக்கோங்க. நாங்க கிளம்புறோம். என்ன சார், ஏதோ ரைடு நடக்குதுன்னு வெளியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமாயா, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இங்க ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை சார். ஸ்கூல்ல பிரச்சனையா? யோ, என்னையா பிரச்சனைங்க? என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். மிஸ்டர் சித்தார்த், நீங்க நிறைய விஷயங்களை என்கிட்ட நேர்ல வந்து சொன்னீங்க. அதுக்கான ஆதாரங்களையும் கூடிய சீக்கிரம் என் முன்னாடி காட்டுறதா சொன்னீங்க. இப்போ அந்த ஆதாரங்கள் ரெடியா இருக்கா? அது சார், இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல அவங்க ஆதாரத்தோட ரீச் ஆயிடுவாங்க சார். சாரி சார். சரி, வரட்டும். கிடைச்சதா? இருக்கு. நீங்க ரெடியா? எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஒரு நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு இப்படி ஒரு நாடகத்தை நாங்க போட்டோம். சரி, நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே இதுக்குள்ள பெரிய தப்பு நடந்திருக்குன்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா உங்களை நான் மன்னிச்சிருவேன். ஆனா அப்படி எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணதுக்காக மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். என்னாச்சு கரஸ்பாண்டன்ட்ங்க? சார், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார், வந்துட்டு இருக்காரு சார். அப்புறம் உங்க சார்பா ஆஜராக வேண்டிய லாயர்? சார், இப்பதான் சார் என்கிட்ட பேசினாரு. இங்க பக்கத்துல வந்துட்டாரு சார். எங்க கரஸ்பாண்டன்ட்டுக்காக வாதாட சுப்ரீம் கோர்ட் லாயர் மிஸ்டர் சேஷாஸ்திரி இங்க வந்துட்டு இருக்காரு சார். சேஷாஸ்திரி சார் வராரா? ஆமா சார்.
சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன இப்படி நீங்களே களை இறங்கினா இப்படி? முக்கியமான கேஸ் ஆச்சு சார். இவங்க தான் இறந்த குழந்தைங்களோட சார்பா வாதாட போற வக்கீல். யுவர் ஆனர், இவங்க என்னோட ஜூனியர் தான் சார். என்னம்மா ரேகா? இந்த நீதிமன்றம் ஒரு தப்பான தீர்ப்புக்கு துணை போக இருந்ததை சமயோஜித நடவடிக்கையால் தடுத்த சித்தார்த் மற்றும் ராணிக்கு வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகிறேன். தேங்க்ஸ் சார். இங்கு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் தவறான வாக்குமூலத்தை கொடுத்து கோர்ட்டோட கவனத்தை திசை திருப்பி உண்மையை மூடி மறைச்சிருக்காங்க. இவர்கள் எல்லார் மீதும் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் உத்தரவிடுகிறேன். இவர்களை இடைக்கால பணி நீக்கம் செய்தால் மட்டும் போதாது, மொத்தமாக வேலையில் இருந்தே நீக்க வேண்டும். சார் சாரி சார். அது மட்டுமல்லாமல் பணி ஓய்வு காலத்தில் அவர்கள் பெறக்கூடிய எந்த விதமான சலுகைகளையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. அதே நேரத்தில் தவறுதலான சாட்சியத்தை அளித்ததற்காக போலீஸ் துறை அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. பேசாதீங்கயா, உங்களால கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அத்தனை பேருக்கும் மானக்கேடு. இறந்து போன குழந்தைகளின் இழப்பிற்கு ஈடாக எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரியாக இருக்காது. எனினும் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாயாவது நஷ்ட ஈடாக பள்ளி நிர்வாகம் கொடுக்க வேண்டும். அந்த தண்டனை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். முதல்ல பணத்தை கட்டுங்க சார், தண்டனை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். யோ, போய் செக் எடுத்து வந்து கொடுப்போம். சரி சார். சத்தியமா பணத்துக்காக இந்த கேஸ் எடுத்து நான் வாதாடல. இந்த உண்மை வெளியே வரணுங்கிறதுக்காகத்தான். சத்தியமா இந்த உண்மை உங்க மூலமா வெளிவந்ததும் அந்த குழந்தைங்களோட ஆன்மாவுக்கு நீதி கிடைச்சதும் பெரிய விஷயம். இதே மாதிரி ஒரு தப்பு செய்யறதுக்கு இனி யாருக்கும் துணிவு வராதுங்கய்யா. கண்டிப்பா இனிமே யாருக்கும் இந்த துணிவு வராது. நடக்க இருந்த தவிர நீங்க தடுத்து நிறுத்துறது மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சோம் இவ்வளவு தைரியமா செயல்பட்டீங்க பாருங்க, அது பாராட்டத்தக்க செயல். சார் இது எல்லாத்துக்குமே பாப்பா தான் சார் காரணம். வெரி குட், பிரேவ் கேர்ள். ஏய், என்ன நீங்க இன்னைக்கு ஜெயிச்சுட்டு தான் நினைக்கிறீங்கல்ல? கூடிய சீக்கிரமே என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. என்னயா வாய் ஊத்தார் விடுற? போய்கினே இரு. எங்களை நீ பழி வாங்கணும்னா முதல்ல நீ ஜெயில இருந்து வெளியே வரணும். ஒரே ஒரு தடவை
என் புள்ளைய என்னால பார்க்க முடியுமாமா? சரி ஒரு நிமிஷம் இருங்க. முடியும். கண்டிப்பா நீங்க உங்க குழந்தைங்கள பார்க்க முடியும். அவங்க பேசுறத உங்களால உணர முடியும். நிஜமாதான் சொல்றியா பாப்பா? உன்னால முடியுமா? நிச்சயமா நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷனை வச்சு அது கண்டிப்பா நடத்தி காமிக்க முடியும். அதுக்கு நாங்க என்னமா பண்ணணும்? சொல்லுமா பாப்பா, என்ன பண்ணணும்? உங்க கைய நல்லா நீட்டிக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உங்க குழந்தைங்க மனசார நினைச்சிட்டு நீங்க என்கிட்ட வந்து பேசணும், என்கிட்ட வந்து பேசணும்னு 3 தடவை சொல்லுங்க. மனசுக்குள்ளேயே சொல்லுங்க, யாருக்கும் வெளியே கேட்காமலே சொல்லுங்க. வைஷ்ணவியோட அம்மா அப்பா போங்க. அப்பா அம்மா, எனக்காக நீங்க எப்பவுமே அழவே கூடாது. நான் உங்க கூட தான் எப்பவுமே இருப்பேன். நான் உங்களை விட்டு எங்கேயுமே போகல, சரியா? அப்பா, என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும். ஆனா உங்களோட நான் இல்லாம போயிட்டேன்னு நினைச்சு அம்மாவை நீங்க கஷ்டப்படுத்த கூடாதுப்பா. குடிச்சு நீங்க கஷ்டப்படுறதுனால என் மனசு கஷ்டப்படுதுப்பா. அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. இனி நீங்க குடிக்காதீங்கப்பா. வைஷ்ணவிய நாங்க பாத்துட்டோம்மா. அவ எங்க கிட்ட பேசினா. அவ பேசினதை எங்களால கேட்க முடிஞ்சது, உணரவும் முடிஞ்சதுமா. நாங்க கிளம்புறோமா? சித்தார்த் சாரும் நீங்களும் சேர்ந்து செஞ்ச உதவிய நாங்க எப்போதும் மறக்க மாட்டோம். நீங்க செஞ்சது மிகப்பெரிய உதவிமா. கிளம்புறோமா? சரி பாப்பா, போலாமா? உங்க அப்பா அம்மாவை பார்த்தது உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறமா வந்து உங்களை நான் பாக்குறேன். பாப்பா அக்கா அங்க தனியா நின்று யாரு கூடயோ பேசின்னு இருக்குது. யாரு கூட பேசுதுன்னு தெரியலையே. நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. சூப்பர் குழந்தை, கேஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டு வந்திருக்க. வெரி குட்ரா பாப்பா. இன்னைக்கு நீதான் தமிழ்நாடு முழுக்க ஹாட் நியூஸ். வாங்க உள்ள போலாம். இருங்க இருங்க, பாப்பாவுக்கு ஆரத்தி சுத்தி வெற்றிகரமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவோம். எடுத்துட்டு வாமா. ஆரத்தி மட்டுமா? நீ செஞ்ச காரியத்துக்கு ஆலோசரத்துக்கு மாலையே போடணும். இது இருக்கிற சைஸுக்கு இதுக்கு ஆள் உயர மாலையா? சாதாரண மாலையே இதுக்கு ஆள் உயர மாலை தான். பேச்ச பாரு பேச்ச. பாப்பாக்கா, பாத்தீங்கல்ல, வீடே அல்லோலப்படுது. இன்னைக்கு ஃபுல்லா உங்க நியூஸ் தான். அது மட்டும் இல்ல பாப்பாக்கா, நீங்க யாரு என்னன்னே தெரியாம மொத்த சனமும் பேசின்னு இருக்குது. வெளியதான் நீங்க பாப்பா, ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா
மொத்த பேரும் ஆடி போயிருவாங்கல்ல. இன்னும் நிறைய சம்பவம் ரெடி ஆயின்னு இருக்குதுன்னு வீட்டுல இருக்கிற எனக்கு மட்டும் தானே தெரியும். அதெல்லாம் வெளியே வந்தா தமிழ்நாடு இல்ல ஒட்டு மொத்த இந்தியாவே தாங்காதுக்கா. நியூஸ் அப்படியே எகிரிரும். ஹே ராணி, என்ன நீ உளறிட்டு இருக்க? புரியுது புரியுது. பப்ளிக்கு நடக்கே வாசிக்கிறேன். பாப்பா என்னடா டிவி எல்லாம் வந்திருக்க? நீங்களும் தான் வந்திருக்கீங்க. அந்த பொம்மி நமக்கு டார்ச்சரா இருந்தான்னு அவளை கொண்டோம். அதுக்கப்புறம் அவ உருவத்துல இந்த ராணி வந்தா. இந்த ராணி அவளுக்கு மேல இருக்கான்னு இவளை போட்டு தள்ள இப்ப வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்னடானா புதுசா சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு குட்டிச்சாத்தம் வந்து நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டுது. இதுங்களை உயிரோடவே விடக்கூடாது. பாத்தீங்களாக்கா இந்த பாப்பா நம்மள எப்படி பாக்குறான்னு? பார்த்தா என்ன பயந்துருவோமா? என்ன பயந்து வீட்டுக்குள்ள ஓட சொல்றீங்களா? மாமா சும்மா இருங்க. வாமா வாமா வா வா வா. பாப்பா ஆரத்தி எடுத்துடலாமா? இது எனக்கு இல்ல, நம்ம ராணி தான் செம்மையா அடிச்சு தூள் கலப்புனா. அதனால ராணிக்கு, அப்பாக்கு, அப்புறம் தாமரை ஆண்டிக்கு எல்லாருக்கும் எடுக்கணும். அடடா அஞ்சல வேற கோயிலுக்கு போயிருக்கா. அம்மா சாவித்ரி, நீதானமா இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக. அஞ்சலிக்கு அப்புறம் எல்லாமே நீதானம்மா. வா வந்து ஆரத்தி எடு. வா வா வா. இப்படி சொல்லி சொல்லியே என் பாதி வாழ்க்கை அழிச்சிட்டாங்க. அந்த கிழவி இல்லைன்னா இந்த சாவித்திரி தேவைப்படுது. எல்லாம் என் தலை எழுத்து. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கெட்ட சக்தியும் நெருங்க இல்ல எதுவும் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். ஒருவேளை அந்த கெட்ட சக்தி என்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா அதால இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கள சின்ன கீரல் கூட போட விட மாட்டேன். இது நானே எனக்கு பண்ணிக்கிற சத்தியம். என்ன பாப்பாக்கா, நீங்க என்னடான்னா இத அந்தரத்துல டைவெல்லாம் அடிக்க வைக்கிறீங்க. என்னால இத எந்திரிக்க வைக்க கூட முடியலையே. பாப்பாக்கா என்ன, நான் இங்க பேசினே இருக்கிறேன், நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களே. அப்படி என்னதான் பார்த்துன்னு இருக்கிறீங்க? என்ன பார்த்துன்னு இருக்கிறீங்க நீங்க? ஒண்ணுமே இல்லையே இங்க. ராணி வா, நான் உனக்கு பறக்க வச்சு காட்டுறேன். இங்க பாரு, இது அமுக்குனாதான் பறக்கும், சரியா? இது முதல்ல ஆன் பண்ணணும். இங்க பாரு. இங்க பாரு ராணி, ரிமோட்ட பாரு. இத நல்லா இப்படியே அழுத்து. ஏன் இப்படி நடந்துக்கிறா ராணி வேற? ஏ ராணி, பின்னாடி பைத்தியம் புடிச்சிக்கிச்சா? என்னத்த கோசம் இப்படி பண்ணினுக்குற? எக்கா இது எப்படி வர வைக்கணும்னே தெரியலக்கா. தாத்தா இவளை என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல தாத்தா. சாரி மேடம், எங்க அண்ணி தான் ஆபரேட் பண்றதுக்காக ட்ரோனை பழகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு போல இருக்கு. ஒரு நிமிஷம். ஏய் அத மேல ஏத்து. சொல்லிக்கிட்டே இருக்கல, ஏத்து. ஐயோ இரியா, அதுக்கு தானே நான் என்னென்னமோ பண்ண இருக்கிறேன். இது ஒண்ணுமே பண்ண முடியல. தாத்தா இவளுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. நான் மேல போய் புரிய வைக்கிறேன். சாரி மேடம்.
ராணி தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. அவ பண்ணிட்டு இருக்கிற கூத்துக்கு சித்தார்த் அவளை தொலைச்சு கட்ட போறான். பாப்பாக்கா யாரோ வந்துக்கிறாங்க வீட்டுக்கு. அந்த நேரத்துல எப்படி நடக்கணும்? ஐயோ மொத்த ஊடும் என்ன கழுவி கழுவி ஊத்துது. நாக்கா இப்படி மாட்டி விட்ட? எங்கக்கா போன? ஏன் தமன்னா, தர்ஷினி இந்த அம்மாவை ஏதோ ரைட்டர்னு சொன்னா. இந்த அம்மாவை பார்த்தா ரைட்டர் மாதிரி தெரியலையே. பெல்லி சோனியா வைக்க பாப்பாக்கா என்ன பாப்பாக்கா இப்படி பண்ணிட்டீங்க? நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் ஏதோ கல்கத்தால இருந்து கதை எழுதுறதுக்காக வந்திருக்கிறாங்களாம். அவங்க முன்னாடி அது என்னது அந்த ட்ரோனு, அந்த ட்ரோனை வச்சு ரொம்ப மெய்யாலுமே அசிங்கமா பூச்சிக்கா. அது பண்ண வேலை சொல்லி மாளாது. கடைசியில தாடிகாரனாண்ட நான் நல்லா மாத்து வாங்கினதுதான் மிச்சம். ஓ கதை எழுத வந்திருக்காங்களா? என்னக்கா அமைதியாவே இருக்கிற? பாப்பாக்கா எனக்கு என்னமோ அந்த பொம்பளைய பார்த்தா கதை எழுத வந்த மாதிரியே தெரியல. பெரிய பொட்டு வச்சுக்கின்னு ஏதோ ஒரு டைப்பா இருக்குது. இந்த ராணிக்கும் அதே மாதிரி தான் டவுட் வந்திருக்கு. நமக்கும் அதே டவுட் தான் வந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த பொம்பளை மேல டவுட் ஆகுது பாப்பாக்கா. அப்போ கிளியர் பண்ணிக்க வேண்டியது தானே? எப்படி பாப்பாக்கா கிளியர் பண்றது? செல்போன்ல அவங்களோட நேம் போட்டு ரைட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணா தெரிஞ்சிட போகுது. பாப்பாக்கா சூப்பர். இன்டர்நெட்ல போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. இப்பவே போன் எடுத்து செக் பண்றோம். மாயா கல்கத்தா அதானே? வெயிட் பண்ணு. மாயா கொல்கத்தா ஃபேமஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லு. மாயா பெங்காலி ஃபேமஸ் ரைட்டர். பாரா, ராணிக்கு குட்டிச்சாத்தான் எப்படி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த அம்மாவுக்கு கால் இல்லைன்னு பார்த்தா நல்லா நிக்குது. சித்தப்பா ரொம்ப நேரமா வெளியே நிக்கிறீங்க. உங்களை யாராவது பாத்துற போறாங்க, உள்ள வந்துருங்க. ஐயோ, நாம வந்ததை பார்க்காத மாதிரியே இருந்துச்சு. ஆனா பாத்திருக்கா போல இருக்கு. என்ன சித்தப்பா, உங்களுக்கு தெரியாம ரகசியமா எதுவும் பண்ணிடுவேனா என்ன? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு கியூரியாசிட்டி. ஏன் சித்தப்பா, இது உங்களுக்கு யாருன்னு தெரியலையா? யாருன்னு தெரியலையான்னு கேட்டா, அதான் ஏதோ ரைட்டர் மாயா அப்படி இப்படின்னு ஆக்சிடென்ட்ல கால் போயிடுச்சுன்னு சொல்லிருக்காங்க. என்னடா இவங்க எப்படி எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் தமன்னா, அதுவும் நீ பேசுறத பார்த்தா இவங்கள உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இருக்கே. எனக்கு மட்டும் இல்ல சித்தப்பா, உங்களுக்கு கூட இவங்கள நல்லா தெரியும். சான்ஸே இல்ல. இவங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு எப்படி தெரியும்? வெயிட் வெயிட், இப்படி ஒரு மேஜிக்கா இருக்கு. தமன்னா, என்ன இது? ருத்ரா இருக்காரு. ருத்ரா, தமன்னா, என்ன இது? ருத்ரா, இது நீங்களா? ஆமா, இங்க இருக்கிற பொம்மையை எப்படியாவது என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவளை இங்க இருந்து வெளியில கொண்டு போய் அழிச்சு நிர்மூலமாக்கதான் இப்படி ஒரு உருவம் எடுத்து வந்திருக்க. நல்லா தேடி பாரு ராணி. ஐயோ பாப்பாக்கா, நான் நல்லா பார்த்து தான் சொல்றேன். பாப்பாக்கா,
எனக்கு இந்த பொம்பளைய பார்த்ததுல இருந்தே ரொம்ப சந்தேகமா தான் இருக்குது. இந்த தர்ஷினி வேற ஏதோ காலேஜ் வாத்தியாருக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லுது. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. சரி, அந்த கொல்கத்தா காலேஜ்க்கே ஃபோன் பண்ணி கேட்ட வேண்டியது தானே? உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. என்ன பாப்பாக்கா சொல்ற? ஆமா, அவங்க தானே ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. கொல்கத்தால ஏதோ காலேஜ் கொடுத்த டியூட்டி தான் டிரான்ஸ்லேஷன் சம்பந்தமானதுன்னு. பாப்பாக்கா உண்மையிலேயே நீ சூப்பர்க்கா. ஃபோன் பண்ணு. ஆமா, அந்த நம்பருக்கு நான் எங்க போறது? இந்த வீட்டையே ரெண்டாக்கி அவ கேட்க வந்த விஷயத்த அவ மனசுல இருந்து மறக்கடிச்சிடுற. எப்படி ருத்ரா அது சாத்தியம்? இந்த ருத்ராவுக்கு எல்லாமே சாத்தியம்தான். சொல்லு மாயா, நான் என்ன செய்யணும்? ஒண்ணு பண்ணு. ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்க இருக்கிற செவத்துல ஏறி குதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா நான் சொல்ற வரைக்கும் குதிக்க கூடாது. நான் சொன்னா மட்டும்தான் குதிக்கணும். சரி மாயா, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மாடிக்கு போகணும். செவுத்து மேல ஏறி நின்னு ரெடியா இருக்கணும், அதானே? எக்ஸாக்ட்லி. வெரி குட். போனை கட் பண்ணிடாத, காதுலயே வச்சிரு. என்ன சொல்றீங்க? என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. என்ன இந்த பொண்ணு போன காதல் வச்சுன்னு அமைதியா போகுது? தர்ஷினி, என்ன அடி இது? போன காதல் வச்சுன்னு உம்முன்னு போறா. ஏன் தர்ஷினி, என்னடா அது இப்படி காட்டு கத்து கத்துறோம்? காதல விழாத மாதிரி போறா. என்னவோ போ. சோ நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாப்பாக்கா வாண்ட நான் சொன்னாதானே அது அர்த்தம் சொல்லும். இல்ல பாப்பாக்கா? என்ன பாப்பாக்கா மறுபடியும் ஆளை காணோம்? ஐயோ, கால்ல கோத்து விட்ட மாதிரி இப்பவும் கோத்து விட்டுச்சு பொழுகுதே. ஐயோ, யாராவது வாங்கல. ஐயோ, யாராவது வாங்க. தர்ஷினி, எனக்காக குதிச்சு உயிரை விடுவதானே? கண்டிப்பா குதிச்சிருவேன். நீங்க சொன்னா குதிப்பேன். இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறது? ஒருவேளை தமனா ஏதாவது டவுட்னு திரும்ப வந்திருக்காளா? ஆ. தமனா, ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தமனா, முட்டாள்தனமா பண்ணாத. இவர் அங்கிருந்து விழுந்து அவ்வளவுதான், மண்டை கிட்டலாம் நொறுங்கிரும். ஏய் தமனா, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஏய், முதல்ல கீழே இறங்கு. ஐயோ, யாராச்சும் வாங்கல. ஐயோ, சீக்கிரம் வாங்க. ராணி, ராணி, ஐயோ தாத்தா, மனோ, யாராச்சும் சீக்கிரம் வாங்கல. ஐயோ, என்னாச்சு? ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க? தமன்னா மொட்டை மாடியில இருந்து குதிக்கிறதுக்காக நின்னுக்கிறா. சொல்ல கேட்காம நிக்கிறா. சீக்கிரம் வாங்க. மா, என்னம்மா அன்னைக்கு இப்படிதான் பண்ணா, இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா? பேசுறதுக்கு நேரமா? வாடா. வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா. தமனா, முதல்ல கீழே இறங்கு. ஐயோ, அப்படி யாருக்கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்க?
தர்ஷினி இங்க வந்திருக்கா? அப்போ உங்க கூட போன்ல பேசுனது யாரு? ஓ, வெளியே வேற எல்லாரும் ஓடுற சத்தம் கேக்குது. தர்ஷினி, நான் சொன்னது கேட்காம இங்க எதுக்கு வந்த? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ? நான் சொன்ன செய்ய மாட்டியா? ருத்ரா, தமன்னா, இந்த வீட்ல எல்லாரும் எப்ப தூங்குவாங்க தமன்னா? இப்போ மணி 10 ஆகுது. இன்னொரு half an hourல எல்லாரும் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பொம்மிய வேட்டையாடுற வேலையை ஆரம்பிக்க போறேன். அந்த பொம்மிய இன்னைக்கு அந்த பொம்மிக்கு இந்த ராத்திரி தான் கடைசி ராத்திரி. இல்ல, அந்த பொம்மிய எப்படி லாக் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. பண்ண போறீங்க இல்ல, பண்ண வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் ஏற்கனவே நான் பண்ணி முடிச்சுட்டேன். தமன்னா, இனிமே யாகத்தை ஆரம்பிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்படியா? ஆமா, நான் பண்ண போற யாகத்தோட விளைவா இந்த மொத்த வீடும் என் கண்ட்ரோல்ல வந்துடும். அதுவும் ஒரே ஒரு மணி நேரத்துக்குள்ள. ஒரு மணி நேரத்துலயா? எப்படி? புரியலையே. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? இல்ல, இந்த நேரத்துல உங்களை பார்த்து பேசினா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அதுவும் இல்லாம மனோ எப்ப பார்த்தாலும் கூடவே இருப்பான். அதான் மாடிக்கு வந்து பேசிட்டு இருக்கேன். சரியான இடத்துல நின்னுதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து காம்பவுண்ட் வாசல் கிட்ட, அதாவது கேட் பக்கத்துல பாருங்க. சரி. அங்க விளக்கெரிஞ்சிட்டு இருக்கா? ஆமா ருத்ரா, அங்க ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு சட்டில புகை வந்துட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல முக்காலில ஒரு ஸ்டோன் இருக்கு. அது நான் தான் வச்சுட்டு வந்தேன். அந்த முக்காலில் இருக்கிற கல்லு சாதாரண கல் இல்ல, இடிதாக்கி உடைஞ்ச கல்லில் இருந்து ஸ்படிகமா மாறின கல்லு. அதோட விசேஷம் என்னன்னா, எப்பேற்பட்ட தூர ஆன்மாக்களை கூட தாய் இருக்கிற இடத்திலிருந்து தன்னோட கதிர்வீச்சாலே அதை தாக்கிடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விளக்கு 7 ஜாமமும் சண்டாளிக்கு பூஜை பண்ண யாகத்தில இருந்து நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு. என்ன தம்பி, இது திருவிழா மாதிரி ஸ்கிரீன் கட்டி படம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அக்கா, என்னக்கா சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. திருவிழா மாதிரி ஸ்கிரீனை கட்டி படத்தை ஓட விட்டுருக்காங்களா என்னன்னு கேட்டேன். ஓ, அதுவா? இந்த பாப்பா இருக்குல்ல, பாப்பா விஜய் படம் பார்க்கணும்னு சொல்லிச்சான். அதான் சித்தார்த் தம்பி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கான். என்னது? ஒண்ணுமே புரியல இந்த சத்தத்துல. என்ன? கிட்ட வாங்கக்கா சொல்றேன். இந்த பாப்பா இருக்கால, பாப்பா இது யார் வேலையா இருக்கும்? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ருத்ர பொம்மையை வேட்டையாடுறதா சொன்னாரு. இங்க என்னடான மொத்த வீடு முடிச்சிட்டு இருக்கு. பாத்தியா தமன்னா, அவ அடிக்கிற கூத்த பார்த்தல? என்னது? யாரு? குற்றவாளியா, தீவிரவாதியா, இல்ல ஒரு இனத்தோட தலைவன்? யாரு?
பாப்பாக்கா விளையாட்டா விஜய் படம் பார்க்கணும்னு சொன்ன மாதிரி தெரியலையே. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மெர்சலான சம்பவத்தை பாப்பாக்கா பண்ண போகுதுன்னு மட்டும் தெரியுது. இல்ல ஒண்ணும் இல்லக்கா, படம் பாருங்க பாருங்க. பொம்மி எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் உள்ள யாகத்துல இருக்கேன்னு தானே இதெல்லாம் பண்ண. இப்ப வாடி என் முன்னாடி வந்து இத ஓட. பொம்மி வா வெளிய. இது வரைக்கும் எல்லாத்தையும் உடைச்சு நிர்மூலமாக்குனல்ல, என்ன பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கியா? உன் வேலையை எங்கிட்டயே காட்டுறியா? உண்மையாவே உனக்கு சக்தி இருந்தா, நீ பெரிய இவளா இருந்தா என் கையில சிக்குன சின்ன பின்னமாயிடுவ. இங்கிருந்து திரும்பி போகவே மாட்டேன். நான் ருத்ராடி, கூடவே மாயாவும் இருக்கா. நாங்க 2 பேரும் ஒரு ஆளு நினைச்சியா? வாடி வெளிய. ஏய், நீ பொம்மியா? நீயா பொம்மி? என்ன விடுறா, என்ன விடு. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் கொல்லாம விட மாட்டேன்டா. நீயே உன் சக்தியை எல்லாத்தையும் இழந்து இந்த சட்டியில வந்து அடப்பட போற. அப்புறம் எப்படி என்ன கொல்ல முடியும்? இந்த பிரபஞ்சத்தில் அடிக்கிற காத்துல நீ ஒரு தூசா கலந்துட போற.
ஹேய், சட்டிய கொடு. இந்தாங்க மகாராஜ். ஆ! என்ன பாப்பாக்கா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது. கால்ல இருந்து உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? கால்ல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடலன்னு தாடிகாரன் உங்களை கூப்பிட்டு சாப்பிட வைக்க சொன்னான். உங்களுக்காக விதவிதமா சமைச்சு வச்சுக்கிறேன், வாங்க சாப்பிடலாம். அப்பா எங்க? தாடிகாரன் பெரிய கல்யாண ஆர்டர் இருக்குது, மண்டபத்திலேயே இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டான். அது ஒரு நேரத்துக்கே 23 வகை ஸ்வீட் போடுறாங்களாம். ஐயோ, தாத்தா வரல்வாடி பாட்டி எங்க? தாத்தாவும் வளர்மதி சித்தியும் சேர்ந்து ஏதோ கடைக்கு இடம் பார்க்கறதுக்காக போய்கிறாங்க. என்னது இது? பாப்பா ஒரு மாதிரியா பாக்குது. தர்ஷினி தாமரக்காலாம் எங்க? என்னத்துக்கோசரம் பாப்பா இப்படி எல்லாம் எல்லாரையும் கேக்குதுன்னு தெரியலையே. சரி, பாப்பாக்கா கேக்குதுன்னா அதுல எதுனா அர்த்தம் இருக்கும். தர்ஷினியும் தாமரை அக்காவும் மார்க்கெட்டுக்கு போய்கிறாங்க. என்னத்துக்கு பாப்பாக்கா கேக்குறீங்க? அப்ப வீட்ல யாருமே இல்லையா? யாரும் இல்ல, அதான் நான் இருக்கிறேன்ல. பாப்பாக்கா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க. என்ன பாப்பாக்கா பயங்கர கோவமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, கையில என்ன? இதுக்கப்புறம் யாரு தமன்னா? வேற யாரு? இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது அந்த ராணியோட ஃப்ரெண்டு தானே, வாயாடி தாமரை. அதுக்கப்புறம் அவ கூட பேர்க்கல தர்ஷினி. அவங்க 2 பேரும் தான். இப்படி சொல்லாம கொள்ளாம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்க. நீ பெரிய ஆளுதான். சரி, இவங்க எல்லாம் எப்படி சாக போறாங்க? கேக்குறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு, சொல்லு தமன்னா. சொல்லுங்க ருத்ரா. நான் சொன்ன விஷயம் நடந்துடுச்சு. பொம்மியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அவன் நாளைக்கு பூரா என் கட்டுப்பாட்டுல தான் இருப்பா. நாளைக்கு நடு ஜாமத்துல மூல நட்சத்திரம் வரும்போது அவளை அழிச்சு நிர்மூலமாக்க போறேன். இனி அவளால எதுவும் செய்ய முடியாது. என் கையில இருக்கிற சட்டியில அவ ஆவிய அரைச்சிட்டேன். இனி இருக்கிற நாள் மிச்சம் சொச்சந்தான். ஹே ருத்ரா, உனக்கு ஏன் கையில தானே சாவு? என்ன விட்டுறா, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தமன்னா, நீங்க எப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்கள ஒளிச்சு கட்டுறது? பொம்மி இருக்காளா இல்லையான்னு இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்தீங்கல்ல நீங்க. இனிமே அந்த குழப்பமே வேண்டாம். பொம்மி முழுக்க முழுக்க ஏன் கட்டுக்குள்ளதான் இருக்கா. இனிமே அவளால உங்களுக்கு எந்த தடங்களும் வராது. நீங்க நினைச்ச மாதிரி யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அது தடுக்க காக்க இருக்காது. ருத்ரா, நீங்க சொல்றது நிஜம்தானே? எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராது. இது நான் கும்பிடுற சண்டாளி மேல சத்தியம். ருத்ரா, நீங்க அப்படியே எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். நீங்க ஹிப்னோட்டிசம் பண்ணுவீங்கல்ல, அது மூலமா சித்தார்த் தங்கச்சி தர்ஷினியையும் பொம்மியோட தங்கச்சி மல்லிகாவையும் நான் சொன்னா கேக்குற மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கணும். ஏற்கனவே தர்ஷினிய ஹிப்னாட்டிசம் பண்ணி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வச்சிருக்க. நீங்க இப்ப சொல்ற அந்த மல்லிகா விடியறதுக்குள்ள உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவா. என் பேரை சொல்லி நீங்க எதை சொன்னாலும் அவங்க 2 பேரும் செய்வாங்க. ஒரே ஒரு போன் பண்ணா போதும். இது போதும் ருத்ரா, இது போதும். இனி நடக்க போற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரே நாள்ல மொத்த வீடும் பொனக்காடா மாறப்போகுது. தமன்னா, தமன்னா, அத்த, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு ஏதோ யோசனையில இருக்க. என்ன பண்ண போற? எப்படி சாக போறாங்க சொல்லு. அத்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தர்ஷினிக்கு போன் பண்ணா போதும். அவனை என்ன சொல்றனோ அதை அப்படியே கேக்குற மாதிரி பண்ணிடலாம். கொலசாமிய வேண்டிக்க சொல்றீங்க? என்னோட கொலசாமிய நீங்க தானே? மனசுக்குள்ள
இந்த பிரபஞ்சத்தை நினைச்சு தர்மம் வெல்லணும்னு நினைச்சு இந்த தாயத்தை நீ உருட்டணும். இந்த தாயம் மகாபாரதத்துல சகுனி உருட்டுற மாதிரி ரொம்ப சரியா நீ உருட்டணும். அப்படி உருட்டா மட்டும்தான் நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பேரோட உயிரையும் நீ காப்பாத்த முடியும். புரியுது புரியுது பாப்பாக்கா. இந்தா இத கையில வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி மனசார வேண்டிக்கும். முதல்ல தாயத்தை கொலசாமிய நினைச்சுக்கிட்டு போடு. என்ன செய்யணும்? சரி, இப்பவே நீங்க சொன்ன மாதிரி பண்றேன். என்ன தமன்னா, இதெல்லாம் ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி இருக்கு. நீ சொல்ற மாதிரி மெஸ்மரிசம் மூலமா ஒரு ஆளை இவ்ளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மா என்னம்மா நீங்க இப்ப இதெல்லாம் சாதாரணம். இதை விட பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஜஸ்ட் 5 நிமிஷம் தான். நம்ம கண்ணை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தா நாம அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதை நம்மள செய்ய வைப்பாங்க. அவங்க நம்மள செத்துருன்னு சொன்னா கூட நாம ஏதாவது பண்ணி சாகவே ரெடியா இருப்போம்மா. மா அவ்வளோ ஏன், டிவியில வந்தவன் அப்படியே உத்து பார்த்து எல்லார் வீட்டுல இருக்கிற ஸ்பூனையும் கண்ணாலேயே வளைச்சிட்டாம்மா. ஐயோ, இதெல்லாம் இத்தனை நாளா நான் கேள்விப்பட்டது கூட இல்லடா. பரவாயில்ல தமன்னா, உண்மையாவே நீ வேற லெவல்ல இறங்கிதான் பிளான் பண்ணிருக்க. சரி, இவ்ளோ சொன்னியே, அந்த ராணியை என்ன பண்ண போற அத முதல்ல சொல்லு. அது மட்டும் சஸ்பென்ஸ் அத்தை. நீங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஏதாவது மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. 1 மணி நேரத்துல எல்லாரும் காலிங்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நமக்கு யாருமே எதிரியே இருக்க மாட்டாங்க. இந்த ஒட்டுமொத்த சொத்தும் நம்ம எல்லாருக்கும் தான். அவசரம் புரியாம ஐயோ, கிளைண்ட் தான் கால் பண்றாரு. ஹலோ சார், இன்னொரு 10 நிமிஷத்துல எல்லாமே ரெடி ஆயிடும் சார். என்ன மல்லிகா, என்ன மல்லிகா, குதிக்கிறதுக்கு நீ ரெடியா? நீங்க சொன்னா நான் உடனே குதிச்சிடுவேன். அம்மா, எங்க உன் பெரியம்மா கிருஷ்ணவேணி?
வந்துட்டாங்க. இப்பதான் கூட்டத்துக்குள்ள வந்து நிக்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் சொல்றேன் அப்புறம் குதி. சரி. சொன்னா கேளுடி மல்லிகா, உன்னை கெஞ்சி கேக்குற கேள பாடி. ஏன்டி இப்படி பண்ற மல்லிகா? ஏன் மல்லிகா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஊரே நின்னு பாக்குது, இப்படி பண்றாளே இவ. மல்லிகா கீழே வாடி. என்னமா பண்ற? வாமா, எல்லாரும் சொல்றாங்கல்ல. டைம் இல்ல ராணி, சீக்கிரம் உருட்டு. பொம்மி அக்கா, உன்னையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். மறுபடியும் எனக்கு 12 தான் விழணும். பாப்பாக்கா, அடுத்த கட்டத்துல பாம்பு இருக்குதே பாப்பாக்கா. ஐயோ, பாப்பாக்காவை பார்க்கவே அள்ளூடுதே. என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஆனா ஏதோ பெரிய பிரச்சனை போயின்னு இருக்குதுன்னு மட்டும் புரியுது. கடவுளே, எல்லா பிரச்சனையில இருந்தும் நல்லபடியா வெளியே வந்துடணும். மேடம், மேடம், யாரும் வரல. டேய், அவங்க நம்பர் தான் ஃபோன் பண்றா. என்னாச்சு? மேடம், நாங்க வந்துட்டோம் மேடம். சொல்லுங்க. மேடம், இந்த வீட்டோட டோர் லாக் ஆயிருக்கு மேடம். லாக் ஆயிருக்கா? பகல் நேரத்துல டோர் லாக் ஆயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. இப்ப நான் வந்து கதவு திறந்தா யார் திறந்தா எப்படி திறந்தான்னு பயங்கரமா யோசிப்பா. அதனால நான் ஒண்ணு பண்றேன், அவ நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அவகிட்ட நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி பேசுங்க. மேடம், நீங்க நம்பர் மட்டும் அனுப்புங்க மேடம், மத்ததை நான் பாத்துக்கிறேன் மேடம். இப்ப நான் உங்களுக்கு அவளோட நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். நான் லைன்ல தான் இருப்பேன். அடுத்தடுத்து நடக்கிறத பார்க்க பார்க்க எனக்கே ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு. ராணிய உடனே கொன்னுடுவாங்கல்ல? ஆமா அத்தை, அவட அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கவலையே படாதீங்க. சார். வரேன் அண்ணே, சீக்கிரம் சரிங்க சார். சார் சொல்லுங்க சார். பொதுவாக என்ன ஸ்வீட்டை ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். டயத்துக்கு ரெடி ஆயிரும்ல சார்? எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடும். கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால எல்லா ஸ்வீட்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட சொல்லியிருக்கேன் சார்.
ஹேய், அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மேடம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மேடம். இங்க கூட ஆளுங்க இருக்காங்க. இத சொதப்பாம கரெக்டா பண்ணாதான் காரியம் கச்சிதமா முடியும். அதுக்காக தான் நான் உங்களை இத்தனை பேர் அனுப்பி வச்சிருக்கேன், புரியுதா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மேடம். இங்க பாருங்க, சொதப்ப கூடாது, கரெக்டா பண்ணணும் ரவி. அதுக்காக தான் ஒட்டு மொத்த ஆட்களையும் ரேணிகுண்டால இருந்து இறக்கிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். காரியம் முடிஞ்சதும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரி, சீக்கிரமா பண்ணுங்க. எப்படியோ பாம்பை தாண்டி உன் தாலிய நீ காப்பாத்திட்ட. ஆமா பாப்பாக்கா, தாடிகாரன் போன இடத்துல ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துன்னு இருக்குது போல. அது இப்போ நடக்காம தாடிகாரன் தப்பிச்சிட்டான் போலுகுது. அதத்தான் பாப்பாக்கா சொல்லுது. பாப்பாக்கா, 5 விழுந்துக்குது. 1 2 3 4 5. பாப்பாக்கா, அந்த ஏணில ஏறி நீங்க போயினே இருக்கலாம். ராணி, இப்பதான் ஆட்டோ அடுத்த கட்டத்துக்கே வந்திருக்கு. நீ மறுபடியும் உருட்டணும். தாயம் மட்டும் விழக்கூடாது, மத்த எந்த நம்பர் வேணாலும் விழலாம். ஆனா உனக்கு வெறும் 10 நொடி தான் இருக்கு. ஏன்னா அங்க 2 உயிர் ஆபத்துல இருக்கு. 2 உயிரா? ஒருவேளை பாப்பாக்கா அம்மாவையும் மல்லிகாவையும் பத்தி சொல்லுதா, இல்ல தாமரை அக்கா தர்ஷினியை பத்தி சொல்லுதா, இல்லன்னா தாத்தாவையும் வளர்மதி சித்தியும் பத்தி சொல்லுதா? நீ 3ஆவதா நினைச்சவங்க தான். அம்மா ராணி, நானும் வளரும் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றதுக்காக ஒரு இடத்தை பார்க்க போறோம். இடம் பிடிச்சு போச்சுன்னா இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துருவோம். சரிங்க தாத்தா. வளரு, போலாமா? போலாம்ப்பா. வரமா? சரி. ஹலோ, என்னாச்சு? உள்ள வந்துட்டீங்களா? அந்த ராணி இருக்காளா இல்லையா? மேடம் யாருமே இல்ல மேடம். ரூம் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் மேடம், யாருமே இல்ல மேடம். ஹலோ 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 மேடம். என்னாச்சு?
ஒரு நிமிஷம். ஹலோ 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 ஹலோ. டேய் என்னடா லைன் கட் ஆயிடுச்சு? டேய் கதவு திறக்கடா. என்னாச்சு? ஒண்ணுமே கேட்கல அத்தை. டேய் கதவு சாத்திட்டாங்கடா யாரோ. இரா நான் மேடத்துல என்னன்னு கேக்குறேன். அட்டன் பண்ணி பேசு. ஹலோ ஹலோ. டேய் சிக்னல் இல்லடா. டேய் பாக்குறேன். உன் போன்ல ட்ரை பண்றா. டேய் என் போன்ல சிக்னல் இல்லடா. ஐயோ என்னடா பண்றது? டேய் இரா. ஹலோ லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஷோ எங்க போய் தொலைஞ்சானுங்க? ஷோ என்ன தமன்னா? ஏய் எதுக்கு இப்ப மந்திரவாதி நம்பரை கேக்குறீங்க? முதல்ல அவன் நம்பரை சொல்லுமா. என்னது அம்மாவா? தாயே முதல்ல அந்த ஆள் நம்பரை சொல்லு. நம்பர் தானே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அம்மா எதுக்கு நம்பர் கேக்குறீங்க? முதல்ல அந்த மந்திரவாதி இருக்கான்ல அவனை போய் காலி பண்றோம். என்ன என்ன சொல்றீங்க? ஏன்? என்னமா கொஞ்சம் ஏமாந்துருந்தா அந்த ரூம்குள்ள நாங்க மாட்டி செத்து இருந்திருப்போம். அந்த பேய்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த ரூம் விட்டு வெளில வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ரூம்குள்ள பேய் இருக்கும்போது இல்லன்னு எப்படி சொல்லுவான்? ஏய் என்ன வளர்றீங்க? அடா போமா, உனக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. போன வைமா முதல்ல. டேய் ஏற வண்டியில. சொல்றா. நான் தாமரையை கொல்ல போறேன். சரி சரி, இவ்வளவு வச்சு இந்த மேட்டராவது முடிக்கலாம். தர்ஷினி முடிச்சிரு. இங்க பாரு, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல நீ தாமரையோட கழுத்தை தான் அறுக்கணும். அதுக்கப்புறம் உன் கழுத்தை அறுத்துட்டு நீ சாகணும். என்ன புரியுதா? சரி.